மோடி விஸ்வகுருல அவரை பார்த்து உலகமே பயப்படும். ஆனா ட்ரம்ப் மட்டும் பயப்பட மாட்டார். ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்க மாட்டேன் என மோடி தன்னிடம் சத்தியம் செய்ததாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். என்னன்னு பார்த்து நமக்கு நல்லா தெரியும். டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற நாள்ல இருந்து தொடர்ச்சியா வாய்க்கு வந்தபடி எல்லா நாட்டை பத்தியும் கண்ணாபின்னான்னு பேசுறது. அதுல குறிப்பா அவருக்கு இந்தியா மீது மிகுந்த பாசம் அதிகம். ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு அமெரிக்கா சென்று அவரை பார்த்த முதல் தலைவர் பிரதமர் மோடி. அப்பயோ சொன்னார், பிரதமர் மோடி என்னுடைய நெருங்கிய சகா, என்னது நல்ல நண்பர், இந்தியா எனக்கு நெருங்கிய நட்பு நாடு எல்லாம் சொல்லிட்டு அங்கிருந்து மோடி கிளம்பிங்க வந்து இறங்கறதுக்குள்ளார நான் எல்லா நாட்டு மேலையும் வரி விதிக்க போறேன், அதுல குறிப்பா இந்தியா மேல அதிக வரி விதிக்க போறேன். ஏன்னா இந்தியா தான் அமெரிக்காவுடைய பணத்தை நிறைய வாங்கி சேர்த்து வச்சுக்கிறாங்க, அதனால இந்தியா மேல அதிக வரி விதிக்கிறது தான் அமெரிக்காவுக்கு நல்லதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு. ஏறத்தாழ அது ஒரு வருஷம் முன்னாடி இருந்தது. ஆனா அதன் பிறகு என்ன ஆச்சுன்னா தொடர்ச்சியாக இந்தியா மீதான வரியை வந்து நான் 100% அறிவிக்க போறேன், 125% அறிவிக்க போறேன்னு ட்ரம்ப் அறிவிச்சுட்டே இருந்தாரு. ஆனா அதுக்கு எதிர்த்தரப்பா இந்தியால இருந்து ஏதாவது செய்தி போச்சானா இந்தியா பக்கத்துல இருந்து கனத்த மௌனம். ஏன்னா பொதுவா நீங்க மோடி பத்தியோ இல்ல இங்க இருக்க பாஜக அரசு ஒன்றிய அரசை பத்தி நீங்க என்ன விமர்சனம் வச்சாலும் சங்கிகள் பாஞ்சி வந்து கடிச்சு கொதருவாங்க. நீ எப்படி அப்படி பேசலாம், நாங்களாம் யாரு தெரியுமா, நாங்களாம் சவர்கார் பரம்பரை, நாங்க நினைச்சா என்ன நடக்கும், ஆட்சி எங்களுது, நாங்க நினைச்சா உலகமே பயப்படும். ஏன்னா